ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 15 முந்திரி பருப்பை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும். வதங்கினதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணியே சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. அந்த தண்ணி அது காளான் விடுற தண்ணியிலேயே அது நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. முந்திரி பருப்பு சேர்க்கறனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கிளறி விட்டுருங்க. கிரேவி திக்கானதும் இறக்கிடலாம். சூப்பர் டேஸ்ட்டான சப்பாத்தி பூரிக்கான அருமையான